ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1027. இங்கு திருமலை ஆழ்வார் என்ற பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமலை ஆழ்வார் கூற குலோத்தமதாசர் கூறியபடி விளாஞ்சோலை பிள்ளையை சேவிக்க திருவனந்தபுரத்திற்கு சென்றார். அவர் அனந்த பத்மநாபனை சேவித்தார். பின்பு தனியே சோலை நடுவில் எழுந்து அருளியிருக்கும் விளாஞ்சோலை பிள்ளை தம் ஆச்சாரியரான பிள்ளை லோக ஆச்சாரியன் திருமேனியை தியானம் பண்ணிக்கொண்டு இருந்தார். அவர் மேல் சிலந்தி ஒன்று கூடு கட்டி இருந்தது. அதையும் அறியாதவராக இருந்தார். இப்படி ஆச்சாரியனை தவிர வேறு உணர்வு அற்றவராய் 4-5 தினங்களாக இருந்தவர் அன்று கண்களை திறந்தார். எதிரே திருவடிகளில் விழுந்து வணங்கி நிற்கும் திருமலை ஆழ்வாரை கண்டு, யார் நீ, எங்கிருந்து வருகிறீர், என்ன காரணம் என வினவினார். திருமலை ஆழ்வாரும் விவரமாக பதில் கூறினார். பிறகு அவரை அங்கீகரித்து அவருக்கு தம் ஆச்சாரி அருளிய ஸ்ரீவச நவ பூஷணத்தை நன்றாக அருளி செய்தார். திருமலை ஆழ்வார் அந்த அர்த்தத்தை பெற்று தெளிந்த சிந்தையராக சிறிது காலம் இருந்து மறுபடியும் ஆழ்வார் திருநகரிக்கு திரும்பி ஆழ்வாருக்கு கைங்கரிகள் செய்து கொண்டு இருந்தார். விளாஞ்சோலை பிள்ளையும் ஸ்ரீவச நத பூஷணத்தின் சாரமான அர்த்தங்களை சுருக்கி சப்தகாதை என்ற நூலாக அருளி செய்து உலகை வாழச் செய்தார். விளாஞ்சோலை பிள்ளை இந்த உலகத்தில் இருப்பை வெறுத்து அந்தமில் பேரின்பத்தில் இருப்பை விரும்பி பரமபக்தி தலையெடுத்து பரமபதத்தை அடைந்து அருளினார். அவர் அன்று சன்னதியில் அனந்த பத்மநாபனை நம்பியார் போத்தி திருவாராதனம் செய்து கொண்டு இருந்தார். அந்த சமயம் விளாஞ்சோலை பிள்ளை விடுவிட என சன்னதிக்குள் புகுந்து கற்ப கிரகத்துக்குள்ளே போய் பெருமாளுக்கு அருகே நிற்க இதை திருவாராதனம் செய்யும் நம்பியார் கண்டு, இதென்ன புலையன் சன்னதிக்குள் கருவறைக்குள் நுழைந்து விட்டானே, புலையன் இருக்குமிடத்தில் நாம் இருக்கப் போகாது என சன்னதி கதவை மூடிக்கொண்டு புறப்பட பிள்ளையார்கள் விளாஞ்சோலை பிள்ளை தம் ஆச்சாரியரான பிள்ளை லோகாச்சாரி திருவடி அடைந்தார் என சொல்லிக்கொண்டு இயல் சேவித்து கொண்டு சன்னதி மாலை பரியவட்டங்களுக்காக சன்னதி வாசலுக்கு வர அது கண்டு நம்பியார் மிக மிக வியந்து தாம் கண்ட நிலையை எல்லோருக்கும் சொல்லி வெளியிட்டு மாலை பரியட்டங்கள் கொடுத்து அனுப்பினார். அவர் சிஷ்யர்களும் திருவத்தியனம் வரை நடத்தி அருளினார்கள். இந்த செய்தி அறிந்த திருமலை ஆழ்வார் விளாஞ்சோலை பிள்ளைக்கும் சிஷ்யர்களுக்கும் புத்திரர்களுக்கும் எப்படி நடப்பார்களோ அப்படியே அனுஷ்டித்தார். அதாவது விளாஞ்சோலை பிள்ளையை இலிகுலத்தோராது கருதாது ஞான சம்பந்தத்தாலே ஆச்சாரியராக கொண்டு அவருக்கு சடங்குகளை செய்தார் என்றபடி ஆகும். ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் பாண்டிய தேசத்தில் சிக்கில் கிடாராம் என்றொரு ஊர் இருந்தது. அதில் கொல்லிக்காவல தாசன் என்கிறவர் கோட்டூர் அழகிய மணவாள பெருமாள் பிள்ளை என்கின்றவர் வாழ்ந்து இருந்தார். அவர் பிள்ளை லோகா ஆச்சாரியுடைய சிஷ்யர். பிள்ளை லோகா ஆச்சாரி தமக்கு அருளிய அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இருந்தார். அவருக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் என்றொரு மகள் இருந்தார். அந்த மகளை அந்த ஊரில் வாழ்பவரான திகழக்கிடத்தான் திருநா வீரு உடைய பிரான் தாசரன்னர் என்பவர் திருமணம் புரிந்து கொண்டார். அவர் மாமனரான கொல்லி காவலதாசர் திருமாளிகையிலே இருந்து கொண்டு பிள்ளை லோக ஆச்சாரியராகவே பாவித்து அவரிடம் எல்லா அர்த்த விசேஷங்களையும் உபதேசிக்க பெற்றார். அதனால் அவர்கன்றி வேறொருக்கு அல்லாது அவருக்கு பணி செய்து வாழும் காலத்தில் கோட்டூர் அழகிய மணவாள பெருமாள் பிள்ளையாகிய கொல்லி காவல தாசர் திருநாட்டுக்கு எழுந்து அருளினார். அவருக்கு திருவத்தியனம் நடத்தி அருளி திரு நா வீரு உடைய பெருமான் தாசரன்னர் ஆழ்வார் திருநகருக்கு எழுந்து அருளினார். அவர் எம்பெருமானார் தம் நிலைக்கு எழுந்து அருளிய பிறகு நம்மாழ்வார் தொடங்கி வளர்ந்து வந்ததற்கான சரணாகதி பிரபத்தி மார்க்கமானது மறுபடியும் சுருங்கி ஓர் இருவராக தேய்ந்து வருவதை சர்வேஸ்வரன் திருவுள்ளத்தை கொண்டு மீண்டும் எம்பெருமானார் காலம் போலே பொலிக எனும் கலியுகம் நீங்கி கிருதயுகம் பற்றி பரபக்தி மார்க்கமானது பெருகுவதற்கான வழிகளை ஆராய்ந்து
திரு அனந்தாழ்வானை நோக்கி, முன்போல நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். முன்னமே 200 ஆண்டு இருமன்ன இடையிலே வந்துவிட்டீர். அதனால் ஆழ்வார் திருநகரில் திருநாவீருடைய பிரான் தாசர் அன்னரின் பார்வையின் கற்பத்தை அடைந்து அவதரித்து உலகை உய்யச் செய்யும் என்று நியமிக்க, அவ்வாறே திரு அனந்தாழ்வானும் தாசரன்னருக்கு தேவிகளான பாரியாய் ஸ்ரீரங்க நாச்சியார் கற்பத்தை அடைந்து 10 மாதங்கள் கழித்து கலியுகத்தில் 4172வது சாதாரண வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி சுக்லபட்சம் வியாழக்கிழமை சதுர்த்தி கூடிய மூல நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து அருளினார். இவர்கள் காண கலியுகம் பறந்து ஓடிற்று. இப்படியாக ஆத்மோ ஜீவனத்தின் பொருட்டு அவதரித்த தம் குமாரருக்கு சாத கர்மம் செய்து 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் திருவிளைச்சனையும் திருவாளி திருச்சங்கின் முத்திரை பதித்தல் செய்து இவர் திருமணி அழகைக் கண்டு அழகிய மணவாளர் என்று திருப்பெயர் இட்டார். பிறகு சிக்கில் கிடாரத்தில் மாமன ரகத்தில் 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து தாம் சேஷ அவதாரம் என்பது தோன்ற நிலவு போல் வெண்ணிறம் உடையவராக விளங்கினார். அவருக்கு தாசர் அன்னரும் அவ்வோ காலங்களில் சவுளம் உபநயனம் முதலான சடங்குகளையும் செய்து அருளினார். வேதம் ஓதுதல் சாஸ்திரங்களை கற்றல் முதலியவற்றை அவருக்கு அளித்து கொண்டு இருந்தார். அவர் அழகிய மணவாளர் அவதரித்த பிறகு செஞ்சியை ஆண்டு வந்த கோபநாயர் என்ற சிறிய அரசன் திருவேங்கடத்தப்பனை சேவிக்கச் சென்றவர். சேவித்து மீளுகின்ற போது அங்கு அழகிய மணவாளன் நம்பெருமாள் எழுந்து அருளியிருப்பதைக் கண்டு சேவித்து அவரை அங்கிருந்தும் எழுந்து அருள பண்ணி கொண்டு வந்து செஞ்சியில் இருக்க பண்ண சில நாள் ஆராதித்து வந்தார். பிறகு ஸ்ரீரங்கம் வந்து அங்கிருந்து முகலாயர்களையெல்லாம் விரட்டி அடித்து வெற்றி கண்டு பின்பு செஞ்சியிலிருந்து அழகிய மணவாள பெருமாளை மணவாளின் அவதாரத்துக்கு 3ஆவதான பரிதாபி வருஷம் வைகாசி மாதம் 17ஆவது நாளில் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்து உற்சவங்களையெல்லாம் காணுபடி செய்தார். வெளியே ஆங்காங்கு சென்றிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்தை அடைந்து நம்பெருமாளை சேவித்து கொண்டு கைங்கரிகளை செய்து கொண்டு இருந்தார்கள். பெருமாளும் தென் திசையை நோக்கி கொண்டு அழகிய மணவாளரை கடாட்சித்து கொண்டு இருந்தார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான அழகிய மணவாள மா முனிகள் சகல கலைகளிலும் வல்லவராக 16 வயது நிறைந்தவர் ஆனார். அவருக்கு தகப்பனார் திருக்கல்யாணம் செய்வித்தார். தாமே அருள் செயல் 4 அர்த்தங்களையும் மற்றும் உண்டான இரகசியங்களையும் முற்றும் ஓதுவித்தார். இவற்றையெல்லாம் பெற்று ஞான பக்தி வைராக்கியங்கள் நிரம்ப பெற்று அழகிய மணவாளர் வாழ்கின்ற நாளிலே தகப்பனார் திருநாவீர் உடையபிரான் தாசரன்னரும் திருநாட்டுக்கு எழுந்தருள அவருக்கு பிரம்மேத சம்ஸ்காரம் முதலான திருவத்தேனும் பெருகச் செய்து அருளினார். அவர் திருமலை ஆழ்வார் அந்த நேரத்தில் ஆழ்வார் திருநகரியில் தரிசனத்தை நடத்தி கொண்டு இனி ஆவார் என்று சிந்தித்து கொண்டு இருந்தார். தொண்டர் கமுது உண்ண ஆழ்வார் அருளிய திருவாய் மொழியை எல்லா நேரங்களிலும் அனுசந்தித்து அதனுடைய சொல் நயம் உட்பொருள் நயம் முதலானவற்றை நினைத்து நினைத்து உருகி போதெல்லாம் அதுவே ஆக இருந்தார். அதனாலேயே திருவாய் மொழிப்பிள்ளை எனும் சிறப்பு திருநாமம் பெற்று வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் அழகிய மணவாள பெருமாள் மாமுனிகள் தம் தாய் மாமன் ஊரான சிக்கல் கிடாரத்தை விட்டுவிட்டு தாம் அவதரித்த ஊரான ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி திருமலை ஆழ்வார் திருவடிகளை அடைந்து அவரிடம் தமிழ் வேதமான திருவாய்மொழி அதன் அங்கங்காய் உள்ள மற்ற பிரபந்தங்கள் இவற்றின் பொருள்களையெல்லாம் அறிந்து கொண்டார். மிக்க வேதியர் வேதத்திலும் பொருளான ஆச்சாரியன் எல்லாம் என்கின்ற நிலையிலே நின்று தம் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய்து கொண்டு இருந்தார். அவருடைய தேவு மற்றறியாத நிலை கண்டு திருவாய்மொழி பிள்ளை மிகவும் உகந்து அவரை நோக்கி, உமக்கு உடையவர் திருவடிகளே உபாயம் புருஷார்த்தம் என உறுதியாக பற்றியிரும் என கூறி எம்பெருமானார் திருவடிகளை காட்டி தரப்பெற்று அழகிய மணவாள பெருமாளும் அப்படியாக இருந்தார். அவர் திருவாய் மொழி பிள்ளைக்கு நம்மாழ்வார் விஷயத்திலே பக்தியானது அவருடைய அடியார் அடி அளவும் செல்லும்படியாக விஞ்சி அதனடியாக மாறனடி பணிந்து உய்தவரான எதிராஜன் இடத்திலே பெருக்கெடுத்து அதனால் உடையவருக்கு தனிக்கோவில் அமைத்தார்.
சுற்றும் சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊரை உண்டாக்கினார். அதில் வைஷ்ணவரில் குடியேற்றி எம்பெருமானாரை அனுபவித்து கொண்டு இருந்தார். அவர் அழகிய மணவாள பெருமாள் தம் ஆச்சாரியில் காட்டி கொடுத்த எம்பெருமானாரை தமக்கு தஞ்சமாக கொண்டு அவர் விஷயமாக எதிராஜ விம்சதி என்ற நூலை செய்து அனுசந்தித்தார். யதீந்திரனான உடையவர் இடத்தில் அன்பானது விஞ்சி கிடந்ததாலே அழகிய மணவாளரை யதீந்திர பிரபணர் என்று வழங்கினார். உடையவரிடம் முறையிடுகின்றதா இருக்கின்ற இந்த பிரபந்தத்தை திருமலை ஆழ்வாரும் கேட்டு அருளி மிக சந்தோஷப்பட்டு தாம் முன்பு திருப்புலி ஆழ்வார் அடியில் கண்டு எடுத்து ஆராதித்து வந்த உடையவர் அச்சா திருமணி யதீந்திர பிரணவருக்கு தந்தார். அதை பெற்று அழகிய மணவாள பெருமாளும் மிக மிக உகந்து போற்றி வந்தார் ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்